எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். இப்போ அந்த குழம்பு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி இல்லாத நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 3 காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். தண்ணி ஊற்றாத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவும் அரைச்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். உள்ள மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதிலேருந்து கொஞ்சம் நம்ம அவ்வளோதான், அப்படி உருண்டைகள் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி கொதிக்குது. மூடி போட்டுக்கலாம். 15 நிமிஷம் வேகட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான், உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு லைன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம்.
மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய உருண்டைகள் உள்ள சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.